மாய பொண்ணோட sit down sit down sit down sit down killer 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 கீழே இறங்கி உட்காரு தருவே அப்போ தான் உட்காரு உட்காரு சிட் சிட் எங்கே இருக்காங்க அவங்க பின்னாடி இருக்காங்க. துண்டு வீட்டுக்குள்ளே இருக்க எடுத்துகிட்டு போங்க. உட்கார் உட்கார் உட்கார். எங்கேருந்து எங்கே வந்து துண்டு எடுப்பாங்க? உட்கார் உட்கார் உட்காரு உட்கார் 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 கீழே கீழே உட்கார் 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 உட்கார். அடி அடி அடி. உட்கார் உட்கார் உட்கார். குட் கேர் குட் கேர். காலை வணக்கங்கள். காலை வணக்கங்கள். அந்த கால் காலை வணக்கங்கள். குட் மார்னிங் மாயாவோட குட் மார்னிங் இன்னும் அவசரம் அவ்வளோ வேலை. நேற்று பப்புவை பிடிச்சி கடிச்சு வச்சுக்கிட்டு இதடா ஓய் வா. வெள்ளையா இந்தா கோனை காதை ஆட்டிக்கிட்டு ஆளைப்பாரு. பிடிக்க முடியாது அணிலாம். வா வா. இல்லைச்சா பையன் புட்டன் தான் மாட்டிக்கிட்டேன் உங்ககிட்ட. வா வா. வா வா. ரொட்டி எடுத்துக்க வா வா. சேட்டம்மா அந்த பையனுக்கு முத்தி போச்சு. வா மாயா. இந்த மாய பொண்ணு நேற்றுலாம் பயங்கரமாக நேற்று மழைங்க. நேற்று நேரம் கூண்டுக்குள்ளே இவங்க 2 பேர்த்தையும் அடைச்சிட்டேன். நேற்று மாயாவை வந்து கீழாக்கு போடாமல் அடைச்சி விட்டேன். பப்பு கூட லைட்டாக தாங்க திறந்தேன். எங்கிட்டிருந்து பறந்து வந்தாலோ தெரியல. கூண்டுக்குள்ளே நுழைஞ்சு பப்பை பிடிச்சி இழுத்து கடிக்க வாயில் வச்சு கொதறி. ஆனால் நல்ல வேலை காயம் இல்லை. என்கிட்ட முடியோடு பிடிச்சிருந்துருவா அப்போ கத்திக்கிட்டு இருந்துச்சு. பிடிச்சி விளக்கவே முடியல. அதனால தாங்க பப்பு இதெல்லாம் ஒன்றா அவுத்து விட முடியாது. ஏன்னா மாயா ரொம்ப அநியாயத்துக்கு சொன்னாக்கா கெட்ட பொம்பளை. யாரையுமே ஏற்றுக்கூட. முத்துக்குருமனவே நாங்கள் பெரிய ஆளாக இதை விட்டோம். முத்துக்குருமனை சின்னதுலாம் ஏற்றுக்கவே மாட்டேன்ட்டான். ஒரு 7-8 மாதம் குட்டியாக பெருசாகிடுச்சு. அப்புறம் தான் அது கூட சேர்த்து விட்டோம். எப்படியோ ஒரு நாள் 2 நாள் கடிச்சு பழகிக்கிச்சுங்க. பப்புவெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டேறேன். அந்த மாயா கடிச்சு இன்ன வரைக்கும் கூண்டுக்குள்ளே போய் மிரட்டுறது. எத்தனையோ வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஒவ்வொன்றுக்கு குலைக்கும். கூண்டுக்குள்ளே இருக்க பப்பு மிரட்டுறது. ரொம்ப பண்ணுவான் அந்த மாயா. இன்றைக்கி மழை வர மாதிரி தான் மூடமாக தான் இருக்குது. ஆனால் நேற்று ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. எங்கள் ஊர்லலாம் மழையெல்லாம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் நேற்று தான் மழை பேஞ்சிச்சு. எங்கள் ஊர் சென்னை பக்கம் தான் நிறையா மழைன்னு சொன்னாங்க. இங்கே வந்து ஏதோ மழை நேற்று இருந்து ஒரு இருட்டு கட்டிக்கிட்டு கிடந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. நேற்று ரொம்ப இருட்டு கட்டிக்கிட்டு இருந்துச்சு. மழையும் பேஞ்சிச்சு காலையில். அப்போ பகல் பூரா மழை கிடையாது, ஆனால் இருட்டு கட்டியே இருந்துச்சு. நேற்று அதுக்கு 2 பேர் சண்டையை வளர்க்குறது இங்கே பாருங்க. கை இந்த இடத்துல அடிபட்டு வீங்கிச்சு. கூண்டில் அடிபட்டு இந்த இடத்துல பாருங்கள். நல்லா இந்த ரத்த கட்டாட்ட வீங்கிச்சு. முழுன்னு இருக்கு பாருங்க. இந்த வரல ஆட்ட முடியல. கூண்டுக்குள்ளே பாவம் அந்த கூண்டுக்குள்ளே இருந்த பப்புவை குருவியை பிடிச்சி இழுத்து தண்ணி குழா சண்டை போட்ட மாதிரி பாவம் கத்துது. பார்த்தா வாயை பூரா வச்சு கவி பிடிச்சிக்கிட்டா. நான் ஆக்ரோஷம். ஒரு வீட்டுக்குள்ளேருந்து வளர்கிற நாய்களுக்குள்ளே எவ்வளோ போட்டின்னு பாருங்கள். சின்ன குழந்தையிலேருந்து ஒன்றா விட்டுருந்துருக்கலாம். இது வந்து 8 வருஷத்து நாய். அது பப்பு வந்து 8 வயசு ஆகிடுச்சுங்க. 2017 ஜனவரியில் வந்துச்சு நம்ம வீட்டுக்கு. 2018 1 வருஷம், 19 2 வருஷம், 20 3 வருஷம், 21 4, 22 5, 23 6, 24 7. ஜனவரியோட 7 வயசு. இந்த முடிஞ்சு 8வது வயசு ஆரம்பிக்க போகுது. 8 வயசு தான். அதுக்கு கரெக்டாக 8 வயசு தான். 1 மாதம் குட்டியாக வந்துச்சு.
2018 டிசம்பரில் பிறந்துச்சு. ஜனவரி 5 நம்ம வீட்டுக்கு வந்துச்சு. திருநெல்வேலியில் பசங்க 10th 12th படித்தானுங்க. அப்போ ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்லேருந்து படித்தானுங்க என் பையன். அப்போ கூட போய் இந்த 10th 12th எக்ஸாம் டயத்தில் உள்ளுக்கு ஹாஸ்டலுக்குள்ளே விளையாட்டில் தான் அதிகமாக கவனம் செலுத்துவாங்க, படிக்க விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பசங்க என் கூட வந்து இருங்கம்மா படிக்கணும் அப்படின்னாங்க. அதனால் நானும் கூட போய் ஒரு 7-8 மாதம் தங்கியிருந்தேன் வீடு பிடிச்சி. அப்போ பசங்க ஹாஸ்டலுக்கும் போய் அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி அப்பப்போ ஸ்போர்ட்ஸ் விளையாட்டையும் விடல. அப்பப்போ மேட்ச்சுகளுக்கெல்லாம் கூட்டிகிட்டும் போவோம். ப்ராக்டிஸும் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. ஆனால் வீட்டில் இருந்துக்குவாங்க. எக்ஸாம் டயத்தில் நல்லா படிக்கிறதுக்கு டியூஷன் அதுன்னு சேர்த்து விட்டேன். டியூஷன்லாம் போட அவங்க டைம் இருக்காது. ஆனால் வீட்டில் இருந்து படிக்க நைட்டில் உட்காந்து வீட்டில் படிப்பானுங்க. வீட்டில் படிக்கிற டயத்தில் அவங்களுக்கு தேவையான டீ போட்டு கொடுக்குறது, சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது, இதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்தேன். மற்றபடி ஹாஸ்டலில் அப்பப்போ போய் சாப்பிடுவானுங்க. அப்போ காலையிலேயும் சாயந்தரம் ப்ராக்டிஸ் போவானுங்க. ப்ராக்டிஸ் போயிட்டு வந்தேன். ஸ்கூலுக்கு தேவையானதான் நான் ரெடியாக ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி, ஏன்னா ஹாஸ்டல்னால் அவங்களாம் துவைக்கணும், அவங்களாம் எல்லா வேலையும் பார்க்கணும். நான் இங்கே இருந்து வீடு பிடிச்சிருந்து அவங்க ஹெல்ப் பண்ணேன். படித்தானுங்க. படித்து 2 பேரும் நல்ல மார்க் எடுத்துட்டு வெளியே வந்தானுங்க. பெரியவன் இப்போ டாக்டராக இருக்கான். சின்னவன் வந்து இப்போ டிகிரி முடிக்க போகிறான். அந்த அளவுக்கு இப்போ அவங்க ஹார்ட் ஒர்க் அவங்களுக்கு. குழந்த சின்ன 3 வயசு 4 வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸ் தாங்க அவங்க. ஸ்விம்மிங் பூல் பயங்கரமான தலைவலி மக்களை. இந்த அவ்வளோதான் வலிக்கு சாப்பிட்டு சேட்டை பண்ணுறானுங்க. நான் அப்போ வந்து வெளியில் வந்து வீடியோ எடுக்க முடியல. இங்கே நான் அனுப்பி விட்டு தம்பி வேலைக்கு போயிட்டாப்புல கிளம்பிட்டாப்புல அனுப்பி விட்டுட்டு பசங்க அடைச்சி விடணும். நல்லா அடைக்கணும். தண்ணிக்கெலாம் நேற்றாட்ட அசால்ட்டாக விட்டுட்டு பப்புவை பிடிக்க விட்டுவிட்டேன் நானே. பாவம் பப்பு. இந்தாடி ஓய் இந்தா காதாட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், கடவுளை வேண்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயில் வந்துடுச்சு. இந்த லைட்டாக கொய்யா மரத்து கிடையாது தெரியுது பாருங்கள் வெயில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.